கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 22ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள், அவர்களை விடுவித்தீர். இப்பொழுது நாங்களும் உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய கடினமான சூழ்நிலையிலே, எதிர்பார்ப்பின் மத்தியிலே, அற்புதங்களின் தேவையிலே உம்மை விசுவாசிக்கிறோம். அவர்களுக்கு அற்புதம் செய்தது போல எனக்கும் அற்புதம் செய்யும் என்று ஜெபிக்க தோன்றுகிறது. பாருங்கள், இந்த வசனத்தை வாசிக்கும் போது தாவீது இதே சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களிலே புலம்புவார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் இருக்கிறீர்? நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், அமைதல் இல்லை. இப்படி புலம்பின மனிதன் தான் உணர்ந்து கொண்டு, பிதாக்களே நம்பிக்கை வைத்தார்கள், அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன், எனக்கும் உதவி செய்வார் என்று சொன்னபடியே தாவீதுக்கு தேவன் பலத்த அற்புதங்களை செய்தது நாம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்வளவாய் தேவன் உயர்த்தினார். கரவலாடுகளின் பின்பாக திரிந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் உயர்த்தினார். பாருங்கள், நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர் நாடோடியாய் திரிந்த காலத்திலே அப்போஸ்தலர் 7:5 வாசிக்கும் போது, இதில் 1 அடி நிலத்தையாகிலும் கொடாதிருக்கும் போது, பிள்ளை இல்லாதிருக்கும் போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த ஒன்றுமில்லாத காலத்திலே ஆபிரகாம் தேவனை ஆழமாய் விசுவாசித்தார். அவருடைய சரீரத்தை பாருங்கள், மிகவும் வயதாகிவிட்டது. சாராளுடைய சரீரமும் வயதாகிவிட்டது. இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்ன காலத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தேவன் பலத்த அற்புதம் செய்ததை நாம் பார்க்கிறோம். அவர் விசுவாசித்தார், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். நாமும் கூட ஒன்றுமில்லாத சூழ்நிலையில், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைமைகளும் மாறின சூழ்நிலையில் நாம் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையோடு இருந்தால் அவர்களைப் போல, ஆபிரகாமை போல நாமும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு வருகிறார்கள். செங்கடல் அடைக்கப்பட்டிருக்கிறது. பார்வோனுடைய சேனையும் பின்பாக வருகிறது. வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று பார்வோனே சொல்லுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிலர் முறுமுறுப்பார்கள், சிலர் விசுவாசிப்பார்கள். யாத்திராகமம் 14, 13, 14 வசனங்களிலே மோசே சொல்லுவார், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தேவன் அந்த இடத்திலே பலத்த அற்புதம் செய்தார். வெட்டாந்தரையில் நடக்கிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்தார்கள், கரை சேர்ந்தார்கள். பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் ஒரு மகத்தான அற்புதம் செய்தார். பிதாக்கள் நம்பினார்கள், செங்கடலிலே வழி திறந்தது. நமக்கும் கூட அடைக்கப்பட்ட இடத்திலே முற்பிதாக்களைப் போல நாமும் கர்த்தரை சார்ந்திருந்தால் நிச்சயம் திறக்கப்பட முடியாத இடத்திலே தேவன் வழியை திறப்பார். இந்த இடத்திலெல்லாம் அற்புதம் நடக்குமா? இந்த சூழ்நிலையெல்லாம் மாறுமா? இந்த வியாதியெல்லாம் குணமாகுமா? இந்த காரியமெல்லாம் நடக்குமா என்ற ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்கும்போது அந்த இடத்தில் தான் தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் அற்புதம் பெற்றுக்கொண்டது போல நாமும் விசுவாசிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், அவர்கள் வருகிற போது எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அதை தாண்டி போக வேண்டும், அதை சுதந்தரிக்க வேண்டும். அவர்கள் 7 நாட்கள் சுற்றி நடந்து 7ஆம் நாளிலே தேவனை நோக்கி ஆர்ப்பரித்த போது எரிகோ கோட்டை உடைந்து போனது. முற்பிதாக்கள் துதியினாலே, ஆண்டவரை ஆராதித்ததினாலே எரிகோ கோட்டையை உடைத்து போட்டார்கள். பாருங்கள், நாமும் கூட இடைவிடாமல் தேவனை ஆராதித்தால், அவர் சொல்லுகிறபடியே ஆண்டவரை ஆராதிக்கும் போது நமக்கு முன்பாயிருக்கிற தடைகளாய் தெரிகிற, சுதந்திரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அந்த காரியத்தை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார். இப்படி நாம் நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாளிலே நம்முடைய முற்பிதாக்களை நினைப்போம், விசுவாச வீரர்களை நினைப்போம், ஜப வீரர்களை நினைப்போம். அவர்களுக்கு அற்புதம் செய்த தேவன், 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு அற்புதம் செய்த தேவன் நமக்கும் அற்புதம் செய்வார். நாம் விசுவாசிப்போம், நிச்சயம் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சேர்ந்து ஜெபிக்கலாமா?
அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உம்முடைய அன்பான பிள்ளைகளுக்காக அடியேன் செபிக்கிறேன். தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மீது இருப்பதாக. உயிர்த்தெழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பற்றும். முற்பிதாக்களுக்கு செய்த அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகளும் நம்புகிற போது பலமாய் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.